வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் நெருங்கி வருது. கிறிஸ்மஸுக்கு எல்லா வீட்லேயும் மட்டன் பிரியாணி பண்ணுறது வழக்கம். நாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் எப்படி சீக்கிரமாக மட்டன் குழம்பு வைக்கிற நேரத்துக்குள்ளாடியே நீங்கள் இந்த மட்டன் பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். அந்தளவு ஈஸியாக குறைந்த பொருளை வச்சு நிறைவான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நாம் இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு தான், ரெண்டுமே சேர்த்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு போதும். 200 கிராம் சின்ன வெங்காயம் போதுமான அளவு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதோட 2 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அரைக்கிற வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு தாளிக்க வேண்டியதை தாளித்து எடுத்துக்கலாம். நெய் விட்டாச்சு. நெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாசிப்பூ இவ்வளோத்தையும் கொஞ்சம் அளவில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கலர் மாதிரி வந்ததும் நாம் இதோட 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கியிருக்கோம். அதோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதோட கலரும் மாறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதோட மட்டன் மசாலாவை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இதில் வேறு எதுவும் நம்ம சேர்க்கணுன்னு தேவையில்லை. இதையும் நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மசாலா வந்து இதே அளவு சரியான அளவாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸோடு சேர்ந்து ஒட்டிடும். ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வராது. இப்போ நான் வந்து 3/4 kg அளவு மட்டனை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட நாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கிட்டேன், அதனால் கம்மியாகவே இதுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். நல்லா மட்டன் கிரேவி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 3.5 கப் அளவு அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ நாம் இந்த கப்புக்கு தண்ணி அளந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டனில் தண்ணி இருக்கிறதுனால 4.5 கப் அளவு சரியாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நாம் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துக்கிட்ட அப்புறமா இதோட முழுசாக
கழுவி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாவை சேர்த்து குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துட்டா போதும். அவ்வளோதாங்க. இப்போ நாம் இந்த மட்டன் பிரியாணிக்கு சுவையாக கூட்டுற இன்னொன்று நம்ம ரெடி பண்ணணும். அதுதான் நமக்கு மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டை அதிகரிக்கும். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக நெய் விட்டு நெய்யில் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலரில் இருக்கணும், ஆனால் கரிஞ்சு போகக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் கோல்டன் கலரில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டனில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு 2 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது, ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அழகாக உதிரி உதிரியாக உடையாமல் ரைஸு நீளமாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாம் இதோட வதக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் பிரியாணியை இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.